விசிக சார்பில் எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏ ஆலு ஷானவாஸ் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். வம்பு கிழக்கிறது. இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய பித்தலாட்ட அணுகுமுறை. இதைத்தான் கண்டிக்கிறோம். இப்படி தன்னுடைய செயல்பாட்டில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாத தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் தூக்கிட்டு வருது. எவ்வளவு நாள் ஒரு வாக்கு இருக்குதா இல்லையா, அது இடம் மாறிடுச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை அதுதானே. தேர்தல் அல்லாத காலத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்ன? தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு. தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருது. அப்ப மற்ற காலங்களில் தேர்தல் ஆணையத்தினுடைய பணி என்ன? தேர்தல் ஆணையம் அந்த வாக்கு விஷயங்களை கவனிக்கிறதும் கண்காணிக்கிறதும், அது பதிவாயிருக்கா பதிவாயில்லையா, இருக்கா இல்லையா, புதிய வாக்காளர்களை சேர்க்கிறது, இந்த ப்ராசஸ் பண்றது தேர்தல் ஆணையத்துடைய வேலை. அப்படி இருக்கும்போது அதை முறையாக செய்யாத தேர்தல் ஆணையம் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக, தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக ஒட்டுமொத்த மக்களின் மீதும் இன்றைக்கு ஒரே மாதத்தில் மிகப்பெரிய சுமையை ஏற்றி வைத்திருக்கிறது. இப்போ தன்னுடைய வாக்கை நிரூபிப்பதற்கு நாம தான் போடும். தேர்தல் ஆணையம் வேலை செய்யாது. நாம வேலை செய்யணும். ஆவணங்களை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். நாம எல்லாத்தையும் செய்யணும். மக்களின் மீது மிகப்பெரிய சுமையை ஏற்றி வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். எந்த மக்களால் இது சாத்தியம்? மக்கள் வாக்களிக்க வருவதே மிகப்பெரிய அரிதிலும் அரிதாக இருக்கிறது. குறிப்பா சென்னை மாநகரம் அதற்கு சாட்சி. படித்தவர்கள் நிறைந்த மாநிலம், மிகப்பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு பெற்றிருக்கிற மக்கள், பெருநகர மக்கள். அந்த பெருநகர்ல பாதிக்கு பாதி விழுக்காடு கூட சென்னையில வாக்குகள் பதிவாகிறது கிடையாது. பாதி பேர் வாக்கு போடுறதுக்கு வரதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். ஓட்டுரிமை இருந்தும் ஓட்டை பதிவு செய்வதற்கு மக்கள் வருவதில்லை என்பது நிலையா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது அந்த மக்களை அலைக்கழித்து உன்னுடைய ஓட்டுரிமையை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. அடையாள அட்டை இருக்கா இல்லையா அதெல்லாம் நீ பாத்துக்க. அப்பாவுடைய சான்று எடுத்துட்டு வா, தாத்தாவுடைய சான்று எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு சொன்னால் யார் இதை செய்வான்? அதுதான் இன்னைக்கு பார்க்கிறோம் களத்துல. எந்த அதிகாரி போய் செய்ய முடியாத ஒரு மாதத்தில் அதை செய்ய முடியுமா? மழைக்காலம் வேற, பல்வேறு பிரச்சனைகளில் உழந்து கொண்டிருக்கிற மக்கள், வேலைக்கு போகிற மக்கள் எப்படி இதை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? இப்படி ஒரு மாதத்தில் இப்படிப்பட்ட சுமையை ஏற்றி வைத்து மக்களுடைய வாக்கு அந்த உரிமையை பறிப்பது என்பது அவங்களுடைய வேலை. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மக்கள் செய்ய மாட்டாங்க, இது சாத்தியம் இல்லை அப்படி நல்லாவே தெரியும். ஆனால் அவர்கள் எங்கெல்லாம் குறிவைத்து அந்த வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் இப்படிப்பட்ட தகிடு தத்தங்களை செய்கிறார்கள். அதனால் தான் இதை நாம் எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்? ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த கட்சியும் சொல்லாத கருத்து, எல்லா கட்சியும் இதை வெறுமனே வாக்குரிமையோடு தொடர்புடைய ஒன்றாக பார்த்தபோது நம்முடைய தலைவர் மட்டும்தான் சொன்னார், இது வெறும் வாக்குரிமை தொடர்பானதல்ல, இது குடியுரிமை தொடர்பானது. ஏனென்றால் குடியுரிமை திருத்த சட்டம் ஒண்ணு கொண்டு வந்துச்சு பிஜேபி. அதை எப்படி கொண்டு வந்தாங்க நம்ம பார்த்தோம். சட்ட விரோதமாக கொண்டு வந்தார்கள். சட்டத்தின்படி, புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தின்படி மதத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ, சாதியின் அடிப்படையிலோ, பாலினத்தின் அடிப்படையிலோ எந்த அடிப்படையிலும் பாகுபாடு காட்டக்கூடாது. எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணு. அப்படி பாகுபாடு காட்டினால் குற்றம்னு சொல்லுது அரசியலமைப்பு சட்டம். அப்படி சட்டமே கிரைம்னு சொன்ன ஒண்ண இவங்க ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் நிகழ்த்துறாங்க. முஸ்லீம் மட்டும் வரக்கூடாது, வேற யார் வேணாலும் வரலாம், வந்தா குடியுரிமை தருவேன். அப்ப அது மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுகிற ஒரு சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தத்தை நம்ம எதிர்த்தோம். மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த போது அந்த சிஏஏவோடு அவர்கள் இன்னொன்றை சொன்னார்கள், என்ஆர்சி. அந்த என்ஆர்சி எதிர்த்து இந்தியா முழுவதும் மக்களை கிளர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். அப்புறம் கொரோனா வந்துச்சு, அதை தற்காலிகமாக கைவிட்டார்கள். அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. இன்னைக்கு எல்லா மாநிலத்திலும் இதை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டவுடன் வாக்கு உரிமையின் அடிப்படையில் வந்து, கொல்லைப்புறமாக வந்து, மறைமுகமாக வந்து, அன்றைக்கு என்ஆர்சியில் என்னென்ன ஆவணங்களை கேட்டு அதை தந்தால் உன்னுடைய குடியுரிமை உறுதி செய்யப்படும் என்று சொன்னார்களோ அதே பார்முலாவை தூக்கிட்டு வந்து பேரை மாத்தி என்ஆர்சி இல்லையே தவிர என்ஆர்சியில் சொன்ன நிபந்தனைகளை எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு இதுல வச்சுட்டாங்க.